ஹாய் விவர்ஸ், மீண்டும் வெல்சான் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் அதிலும் தெளிவா 6,50,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் விற்கப்படக்கூடிய கார்களில் அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட செலீரோங்கிற கார். இந்த கார் 2014 வருஷத்தில் இந்தியன் கார் மார்க் லான்ச் பண்றாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமா இந்த 7 லட்சம் மக்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸா இருப்பாங்க. ஸோ இப்படி 6,50,000 ரூபாய் கொடுத்து எடுத்த இந்த ஒரு சிலாரியோ கார் அவங்களுக்கு ஒர்த்தான காரா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா பர்சனலா என்னுடைய ஒப்பீனியன் கண்டிப்பா இந்த கார் 6,50,000 ரூபாய்க்கு ஒர்த்தான கார் கிடையாது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இதே பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற கார்கள் இதை விடையும் அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் சேஃப்டி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கார்லாம் இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செலீரோ விடையும் அந்த கார்கள் ஒரு மிக முக்கியமான அல்லது நமக்கு ஏற்ற கார்களா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல மாருதி சுசுகி செலீரோ காருக்கு நிகரான மற்ற கார்கள் எந்த கார்கள், ஸோ மாருதி சுசுகி செலீரோ கார் நம்ம வாங்கணும்னா எந்த விதத்தில் அது பாசிட்டிவ், எங்கெல்லாம் அது நெகட்டிவான கார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களை யாராவது மாருதி சுசுகி செலீரோ காரோ அல்லது 6,50,000 பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு ரிவ்யூவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. உங்களுக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ மாருதி சுசுகி செலீரியோ இந்த காரோட தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 5,71,000 ஆரம்பிச்சு 8,16,000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ரேஞ்சில் இந்த கார் வித்தாலும் இந்த காரில் டாப் செல்லிங் வேரியன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா VXஐங்கிற ஒரு மிட் வேரியன்ட் தான் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த VXஐ வேரியன்டுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 6,30,000 ரூபாய். மாருதி சுசுகி செலீரியோ பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஏஎம்ஜி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க, சிஎன்ஜியில் உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி மேக்ஸிமமா எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல ஒரே ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் கொடுக்கக்கூடிய மைலேஜ். இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் கண்டிப்பாக இந்தியன் கார் மார்க்கெட்ல வேற எந்த கார் கம்பெனியும் கொடுக்கல அப்படிங்கிறது இந்த ஒரு காருக்கு உரித்தான ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இதை கடந்து இந்த கார்ல வேற எதுவுமே பாசிட்டிவா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஸோ மாருதி சுசுகி செலீரியோ கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25 km/லிட்டர். அதே நீங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதா இருந்தா இது கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 26 km/லிட்டர். அதே செலீரியோ காரனுடைய சிஎன்ஜி ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தா இது கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 34 km/kg. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலீரியோ கார் கொடுக்கக்கூடிய மைலேஜுக்கு நிகரா வேற எந்த கார் கம்பெனியும் மைலேஜ் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ மைலேஜை மட்டுமே ஒருத்தர் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு கார் வாங்கணும் முடிவு பண்றீங்கன்னா நீங்க டைரக்டாவே செலீரியோ கார் எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கார் வாங்கும்போது அங்கே மைலேஜ் மட்டும் கிடையாது, மேக்ஸிமமான டிரைவிங் கம்ஃபர்ட் கிடைக்கணும். பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் ஓரளவுக்கு டீசென்டான கம்ஃபர்ட் கிடைக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது 6,50,000 ரூபாய், பெரிய கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்டான கம்ஃபர்ட் கண்டிப்பாக செகண்ட் ரோலையும் கிடைக்கணும். இதை கடந்து டிரைவிங் கம்ஃபர்ட் பெரிய அளவில் நமக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா 6,50,000 ரூபாங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, அது மிகப்பெரிய அமௌண்ட். அதுவும் வட்டியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்கு க்ளோஸ் பண்ணி வரும்போது கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் நீங்கள் பே பண்ண போறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு காரில் டிரைவிங் கம்ஃபர்ட்ங்கிறது பெரிய அளவில் இருக்கணும். சேஃப்டி கண்டிப்பாக மிக முக்கியமான விஷயமா இருக்கணும். இது எல்லாமே கடந்து வண்டிக்குள்ளாடி நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஒருத்தான ஃபீச்சர்ஸும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் மாருதி சுசுகி செலீரியோ காரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த காருக்கு நிகரான மற்ற கார்கள், அதாவது இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுக்கு நிகரான மற்ற கார்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாருதி சுசுகி கம்பெனி இருக்கக்கூடிய வேகனார்ங்கிற கார். இதுலேயுமே உங்களுக்கு VXங்கிற வேரியன்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது டாடா டியாகோனுடைய XM அப்படிங்கிற வேரியன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கூடவே இன்னும் 2 காரோட ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு ரெனோடைய கைகார், இன்னொன்று நிசானுடைய மேக்னெட். ஸோ இந்த 4 கார்லையுமே குறிப்பிட்ட வேரியன்ட்கள், அந்த வேரியன்ட் பிரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த ஒவ்வொரு வேரியன்ட் பிரைஸுமே இந்த மாருதி சுசுகி செலீரியோல இருந்து எவ்வளவு மாறுபட்டு வருது, என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்க, என்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து செலீரியோ கார்ல இருந்து இந்த கார்கள் மாறுபட்டு வருது, நம்ம எதனால இந்த கார்ல செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். நாம இங்க எடுத்துக்கக்கூடியது மாருதி சுசுகி செலீரியோட VXஐங்கிற வேரியன்ட். ஏன்னா மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடியது VXங்கிற வேரியன்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாருதி சுசுகி செலீரியோ காருடைய VX வேரியன்டுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 6,30,000 ரூபாய். அதே நீங்க மாருதி சுசுகி வேகனார்னுடைய VX வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 6,71,000 ரூபாய். ஸோ செலீரியோடையும் 41,000 ரூபாய் நீங்க அதிகமாக கொடுக்குறீங்க. அது டாடா டியாகோனுடைய XM அப்படிங்கிற செகண்ட் டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 6,55,000 ரூபாய். இது செலீரியோ விடையும்
25,000 அதிகமாக கொடுத்தா இந்த வேரியன்ட் இருக்கக்கூடிய ஒரு கார் உங்களுக்கு கிடைக்குது. ரெனோட கைகரா இருக்கட்டும், நிசான் மேக்னெட்டா இருக்கட்டும், இதனுடைய எவல்யூஷன் விசா பிளஸ் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்கு. ஸோ உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க டைரக்டாவே இந்த கைகர் அல்லது மேக்னெட் கார் எடுத்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்ட்ங்கிறது ஒரு படி மேல கிடைக்கும். இல்ல என்னுடைய பட்ஜெட் கண்டிப்பா 6,50,000 ஒரு 7 லட்சம் தான், இதுக்கு மேல என்னால போக முடியாதுன்னு இருக்கக்கூடியவங்க இங்க செலூரியோவை தவிர்த்துக்கிட்டு வேகனார் அல்லது டாடா டியாகோ எக்ஸ்எம்ங்கிற இந்த ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரைஸை பொறுத்த வரைக்கும் வேகனார் 41,000 நீங்க அதிகமாக பே பண்ண போறீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே செலூரியோடையும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பின்னால் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கூடவே டாட்டாவோட டியாகோ எக்ஸ்எம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 மட்டுமே நீங்கள் அதிகமாக கொடுத்தா சிலாரியோவிடையும் அட்டகாசமான ஒரு கார் கிடைக்க போது. எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே செலூரியோ காரை மொத்தமாக பின்னால் தள்ளிக்கிட்டு முன்னால் இருக்கக்கூடிய கார். ஆனால் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு. செலூரியோ கார் கிடைக்கக்கூடிய மைலேஜ் கண்டிப்பாக இங்கே கிடைக்காது. மைலேஜை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையுமே செலூரியோ பின்னால் நிப்பாட்டிக்கிட்டு டாட்டாவோட டியாகோ கார் முன்னால இருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு காரா இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள்ல எந்த அளவுக்கு முன்னால இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவது மிக முக்கியமா மைலேஜ்ல மாருதி செலூரில இருந்து மற்ற கார்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மாருதி சுசுகி செலூரோட VXi மேனுவலை பொறுத்த வரைக்கும் 25.24 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அதே நீங்க மாருதி சுசுகியோட வேகனார் VXi மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இது கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 24.35 km/லிட்டர். பெரிய மாற்றம் கண்டிப்பா கிடையாது. அதே டாட்டாவோட டியாகோ எக்ஸ்எம் பொறுத்த வரைக்கும் இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 19 km/லிட்டர். அதாவது செலூரியோவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கம்மியா மைலேஜ் கொடுத்துருக்காங்க. கைகரோட எவல்யூஷன் அப்படிங்கிற நீங்க வேரியன்ட் எடுத்துறீங்கன்னா இது கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுமே 19 km/லிட்டர். நிசானுடைய மேக்னெட்ல நீங்க விசியா பிளஸ்ங்கிற வேரியன்ட் எடுத்தீங்கன்னா இதுவுமே 19 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஸோ இங்க மிக தெளிவா நான் சொல்லிக்கிறேன், மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ வேகனார் இந்த ரெண்டு காருமே ஈக்குவலான மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்கள். டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கம்மியா கொடுக்குற ஒரு காரா தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்ப மிக முக்கியமா ஒரு காரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம டிரைவிங் கம்ஃபர்ட்டை பெரிய அளவில் யோசிக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய தவறு. ஒரு காரை செலக்ட் பண்ணும்போது இந்த காரோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பவர் என்ன, எந்த அளவுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் சிலாரியோ காரோட இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 67.7 bhp பவர். அது வேகனாரை பொறுத்த வரைக்குமே இதே 67.7 bhp பவர். ஆனா இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ், டாட்டாவுடைய டியாகோவை பொறுத்த வரைக்கும் 85 bhp பவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஸோ 67 bhp பவர்ல இருந்து 87 bhp பவர்ங்கிறது கிட்டத்தட்ட 18 bhp பவர் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. இதனால வண்டி ஓட்டுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். டாட்டாவுடைய டியாகோ எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஒரு லாங் ஜர்னி போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டவுனுக்குள்ள ஓட்டுறதா இருக்கட்டும், கண்டிப்பா சிலாரியோடையும் நல்ல ஒரு ஹேண்ட்லிங் கொடுக்கக்கூடிய ஒரு காரா டாட்டாவோட டியாகோ கார் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ 91 Nm கொடுத்திருக்காங்க, வேகனாருமே 91 Nm கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 113 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. சிலாரியோ வேகனார் இந்த ரெண்டுலயுமே ஒரே இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 115 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. இதனால வண்டியை மூவ் பண்றதுக்காக இருக்கட்டும், ஒரு கியரை சேஞ்ச் பண்ணி இமீடியட்டா கிளச்ல இருந்து காலை விட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு சடன் பிக்கப்புக்காக இருக்கட்டும், கண்டிப்பா சிலாரியோவிடையும் வேகனாரோடையும் டாடா டியாகோ முன்னால இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டும் போது டிரைவிங் கம்ஃபர்ட்ங்கிறது ஒரு மிக முக்கியமான அம்சம். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டாடா டியாகோ தான் இங்க முன்னால இருக்கு, சிலாரியோ வேகனார் ரெண்டுமே பின்னால இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ மிக முக்கியமா எந்த கார்ல அதிகப்படியான கம்ஃபர்ட் வண்டி குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ 3695 mm கொடுத்திருக்காங்க. அதே வேகனாரோட லெந்தை பொறுத்த வரைக்கும் 3655 mm கொடுத்திருக்காங்க. டாட்டாவோட டியாகோ பொறுத்த வரைக்கும் 3767 mm கொடுத்திருக்காங்க. ஸோ லெந்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலாரியோவிடையும் வேகனாரோடையும் டியாகோ கார் முன்னால இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். விட்டை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ 1655 mm, வேகனார் 1620 mm, அது டியாகோவை பொறுத்த வரைக்கும் 1677 mm. ஸோ லெந்தை விட்டு ரெண்டுலையுமே டாடா டியாகோ தான் முன்னால இருக்கு. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ 1555 mm, வேகனார் 1675 mm, டாடா டியாகோ 1535 mm. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வேகனார் தான் முன்னால இருக்கு. வேகனாரை பொறுத்த வரைக்கும் டால் பாய் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கார். இந்த மூணு கார்லயுமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கம்ஃபர்ட் எந்த கார்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டாடா டியாகோ மற்ற ரெண்டு கார்லுமே பின்னால தள்ளிக்கிட்டு முன்னால இருக்கும். அதாவது டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு பேருமே நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோட எவ்வளவு பெரிய லாங் ஜர்னியும் ஈஸியா உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவில் அட்டகாசமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் வேகனார் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்டை கண்டிப்பா மற்ற ரெண்டு காரும் கொடுக்காது. ஏன்னா வேகனார் பொறுத்த வரைக்கும் ஒரு டால் பாய் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார். நீங்க பின்னால உட்காந்துருந்தீங்கன்னா உங்க ஹெட் ரூம்ங்கிறது நல்ல ஹைட்டா கொடுக்கக்கூடிய ஒரு கிளியரன்ஸ் இருக்கும். கூடவே
வேகனார்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்ங்கிறது அவங்களுடைய டோரை வந்து உங்களால் 90 டிகிரி முழுமையாக ஓப்பன் பண்ண முடியும். இதனால பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க வண்டியிலேருந்து வெளியே இறங்கி வர்றதுக்கும் உள்ள ஏறி போறதுக்கும் மற்ற 2 காரை விடையும் பெரிய அளவிலான கம்ஃபர்ட் இருக்கும். சின்ன கம்ஃபர்ட்லாம் கிடையாது, பெரிய அளவிலான ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். இதனால உங்க குடும்பத்துக்கு ஒரு கார், கொஞ்சம் வயசானவங்க இருக்கக்கூடியவங்க, இல்ல நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கக்கூடியவங்க, இல்ல ஒரு ஹேண்டிகாப்ட் இருக்கக்கூடியவங்க ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க டைரக்டாவே வேகனார் காரை செலக்ட் பண்ணலாம். எதனாலனா வண்டிக்குள்ளாடி கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும், அது ஏறி இறங்குறதுக்கு உண்டான கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வேகனார் கார் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்ல இருந்து பாதி கம்ஃபர்ட் கூட உங்களுக்கு சிலாரியோ கொடுக்காது. டியாகோவுமே கிட்டத்தட்ட இந்த காருக்கு பீட் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட்டை கண்டிப்பா கொடுக்காது. ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டாடா டியாகோ வேற லெவல் கம்ஃபர்ட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வேகனார் தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ டியாகோ ரெண்டுமே 170 மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு வேகனாரை பொறுத்த வரைக்கும் 165 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் இந்தியன் ரோட பொறுத்த வரைக்கும் 170 மில்லிமீட்டர்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனா இந்த கார்கள் எல்லாமே உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு மேல அவங்களால கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டி தான் ஆகணும். வண்டியோட மொத்த எடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலாரியோ 835 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அது நீங்க வேகனார் எடுக்கிறீங்கன்னா 850 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 935 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கிறேன். மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ அட்டகாசமான மைலேஜ் கொடுக்குறாங்க. டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் சிலாரியோடையும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கம்மியான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 5 கிலோமீட்டர் மைலேஜ் கம்மியாக கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, மாருதி சுசுகி சிலாரியோ விடையும் டாடா டியாகோ உங்களுக்கு இடையில, அதாவது வெயிட்ல அதிகப்படியான வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார். கூடவே இன்ஜின் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 பிஹெச்பி பவர், அதிகப்படியான பவரும் கிடைக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. இதனுடைய காரணமாக தான் உங்களுக்கு சிலாரியோ விடையும் இந்த கார் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் மைலேஜ் கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் சிலாரியோ 313 லிட்டர் கொடுத்திருக்காங்க. வேகனார் 341 லிட்டர்ல கொடுத்திருக்காங்க. டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 242 லிட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 காருமே மேக்ஸிமம் 3 பேருடைய கார்கோ தான் லோட் பண்ண முடியும். நீங்க 5 பேர் உட்கார்ந்து டிராவல் பண்ணும்போது 5 பேருடைய கார்கோவை இந்த வண்டியோட பூட்ல எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க 5 பேருக்கு கண்டிப்பா கார்கோ இந்த கார்ல யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமமா 3 பேருடைய கார்கோ எடுக்கலாம். 4 பேருடைய கார்கோ கொஞ்சம் டைட்டா எடுக்கலாம். 5 பேருடைய கார்கோவை இந்த கார்ல எடுக்க முடியாது. நீங்க மேல ரூஃப் டாப்ல கேரியர் வச்சு தான் நீங்க இந்த வண்டியில அதிகப்படியான கார்கோவை எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி செலிரியோ இருக்கட்டும், வேகனார் இருக்கட்டும், 2 காருமே 32 லிட்டர்ல ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 35 லிட்டர்ல ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனா இந்த 3 கார்ல எந்த கார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சிலாரியோ காருக்கு 6,30,000 ரூபாய் தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ் கொடுத்து நீங்க VXI வேரியண்ட் எடுத்துட்டு வரதை விடையும், டாடா டியாகோ காரனுடைய XM வேரியண்ட் 6,55,000 ரூபாய், அதாவது 25,000 ரூபாய் அதிகமாக கொடுத்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பா பாசிட்டிவா நோட்டா இருக்கும். மைலேஜ் மட்டும் தான் கம்மியா இருக்குமே தவிர மற்றபடி சேஃப்டியில இருக்கட்டும், கம்ஃபர்ட்ல இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கட்டும், இல்ல வேற எதிரா இருக்கட்டும், உங்களுக்கு ரீசேல் வேல்யூல இருக்கட்டும், சர்வீஸ் காஸ்ட்ல இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிலாரியோ விடையும் டாடா டியாகோங்கிறது பெர்ஃபெக்டான கார். எல்லாத்த விடையுமே உங்களுக்கு சிலாரியோ டியாகோ இந்த 2 காரையுமே நிப்பாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ரோட் பிரசன்ஸா இருக்கட்டும், வண்டியோட அழகா இருக்கட்டும், கண்டிப்பா டாடாவோட டியாகோ கார் தான் மற்ற கார் விடையும் அதிகப்படியான லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காராகவும் இருக்கு. ரீசேல் வேல்யூமே சிலாரியோ விடையும் அதிகப்படியாக உங்களுக்கு டாடா டியாகோ கார் நல்ல ரீசேல் வேல்யூமே கொடுத்துட்டு கூடிய ஒரு காரா, மிக முக்கியமான காரா இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம சேஃப்டியோட ஆஸ்பெக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா சிலாரியோ கார் குளோபல் என்கேப்ல 3 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. அதே டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார்ங்கிற முழுமையான ரேட்டிங் வாங்கின ஒரு கார். இதனால பாதுகாப்பான ஒரு டிரைவிங், கூடவே தரமான ஒரு டிரைவிங்குமே கொடுக்கக்கூடிய ஒரு கார் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டாடா டியாகோ. ஸோ 25,000 ரூபாய் மட்டுமே நீங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னா சிலாரியோவுடையும் பெர்ஃபெக்டான நல்ல ஒரு கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அம்பின் விவேக். தேங்க்யூ.